வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காலிஃப்ளவர் பட்டாணி கறி தாங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன பூ தான் எடுத்துருக்கேங்க. இதை பிச்சு லைட்டாக சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா அதில் இருக்க பூச்சி ஏதாவது இருந்தால் க்ளீன் ஆகிடும் அப்படின்றதுக்காக. ஒரு 150 கிராம் பச்சை பட்டாணி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 100 கிராம் துவரம் பருப்புங்க. இதுக்கு வெறும் மிளகுத்தூள் மட்டும்தாங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட போகிறோம். மிளகுத்தூள், தக்காளிங்க, ஒரே ஒரு தக்காளி, வெங்காயம்லாம் இல்லை, கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய் தேவையான அளவுங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே இங்கே பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேங்க. இதில் இந்த பூவை சுடுதண்ணில் போட்டு உப்பு போட்டு கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூவை இதில் போட்டுடலாங்க. இது உடனே செஞ்சிடலாங்க. நீங்கள் பருப்பை குக்கரில் வச்சு எடுத்து காலைல டிஃபனுக்கு பசங்களுக்கு, இது டிஃபனுக்கும் ரைஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் காலைல நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணலாம். பச்சை பட்டாணியும் வாஷ் பண்ணி அதில் போட்டுடலாங்க. இது ரெண்டும் ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளியை போட்டு மிளகுத்தூள் போட்டு தாளிப்பு போட்டுற வேண்டியதுதாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த காலிஃப்ளவர் பட்டாணி கறி ரொம்ப நல்லாவும் இருக்கும். பட்டாணி போட்டு பண்ணுறதுனால பசங்க சாப்பிடுவாங்க. அந்த பச்சை பட்டாணி எல்லாம் பருப்பு எல்லாம் ப்ரோட்டீன் இருக்கிறது தாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சீக்கிரம் செஞ்சிடலாங்க. இதை பூ போட்டு பட்டாணி போட்டு 5 நிமிஷம் ஆகுதுங்க. இது உடனே வெந்துடுங்க. வெந்துச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இதிலே போட்டலாங்க. இதுக்கு காரம் நம்ம மிளகுத்தூள்லாம் எதுவும் சேர்க்கல, வெறும் மிளகுத்தூள் தாங்க. அவ்வளோதாங்க. இது தாளிப்பு போட்டுடலாங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. தாளிச்சிடலாம். மிளகுத்தூள் போட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. வேறு பாத்திரத்தில் பார்த்துட்டு நம்ம தாளிப்பு போட்டுடலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுடலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க. அதை இதில் போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டுடலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சிச்சுங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் பூ பட்டாணி கறியே இதில் ஊற்றிடலாங்க. ஈஸியாக செய்யறதாங்க. இது சப்பாத்தி கூடவும், நீங்கள் ரைஸ் கூடவும், இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரைஸ் கூடலாம் டக்குன்னு காலையில் எழுந்தோடனே பசங்களுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ண ஈஸியாக இருக்குங்க. இது மிளகாத்தூள்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான், மிளகுத்தூள் மட்டும்தான், வெங்காயமும் இல்லை, ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். துவரம் பருப்பு, பூ, பட்டாணி, அவ்வளோதாங்க. இது டக்குன்னு ரெடி ஆகிடுங்க. கொஞ்சம் சுண்டி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் பட்டாணி கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மிளகுத்தூள் போட்டு இது எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ எப்படி பரிமாறுறாங்க. இப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி சப்பாத்தி கூட, தோசை கூட, ரைஸ் கூட, இட்லி கூடலாம் ஒன்று செஞ்சால் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.